அனைவருக்கும் வணக்கம். கோபல்ல கிராமம். அத்தியாயம் 4. கோவிந்தப்ப நாயக்கர் அப்பொழுதுதான் ஆகாரம் பார்த்துவிட்டு வீட்டின் முற்றத்திலுள்ள வேம்பாடியிலுள்ள பலகை கல்லில் வந்து உட்கார்ந்து வெற்றிலை போட்டு கொண்டிருந்தார். எதிரே கோட்டை சுவர் நிழலில் ஊர்குடும்பன் அவருக்கு முன்பாக கைகளை கட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தான். அவன் அந்த வீட்டின் பண்ணைக்காரன். வேலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவன் அங்கே எப்போதும் நின்று கொண்டே இருப்பான். ஒரு உயிருள்ள சிலை மாதிரி. கோவிந்தப்ப நாயக்கர் திரும்பவும் வெற்றிலை போட ஆரம்பித்தார். ஒரே தடவையில் 5 களிப்பாக்குகளுக்கு குறைந்து அவர் போடுகிற வழக்கம் இல்லை. 5 பெரிய பாக்குகளை எடுத்து முன்னால் வைத்து கொண்டார். அரைக்கட்டு வெற்றிலை, சுண்ணாம்பு, வெள்ளை புகையிலை முதலியவைகளை எடுத்து கடை பரப்பி கொண்டார். முதலில் 3 பாக்கை எடுத்து வாயில் போட்டு கொண்டார். தனித்தனி வெற்றிலையாக எடுத்து சுண்ணாம்பு தேய்க்கும் வழக்கம் இல்லை. 3 வெற்றிலையாகவே எடுத்து வளமாக சுண்ணாம்பை தடவி இறுக்கமாக மடித்து வாயில் இட்டு மொறுக் என்று மெல்லும்போது காதுகளின் பக்கங்களில் மேல்தாடையின் எலும்பு படைப்பு மெதுவாக மேலும் கீழும் வந்து போது தெரியும். நன்கு மென்று எச்சிலை துப்பாமல் வாயில் நிரப்பிக்கொண்டு இருந்த இடத்தில் இருந்து கொண்டே எச்சிலை பீச்சி துப்பினால் வெகு தூரம் தாண்டி மத்தியில் ஒரு சொட்டு கூட சிதறாமல் போய்விடும். பக்கம் 16. இப்படியாக அவர் ஒரு நேரத்துக்கு 5 பாக்கும் அரைக்கட்டு வெத்தலையையும் தகர்த்து விடுவார். வெத்தலை போடுகிறவர்கள் ஏன் அதை துப்புகிறார்கள் தெரியுமா? திரும்பவும் வெத்தலை போடுவதற்குத்தான் என்று அவர் சொல்லுவார். இடது புறங்கை விரல்களின் மீது வெத்திலை சக்கையை துப்பி வீசிவிட்டு 3வது வட்டத்துக்கு போட தயாரானார். 10 தரம் வெத்தலை போட்டால் ஒரு தரம்தான் சேர்மானம் சுகமாக அமைகிறது. அந்த ஒரு தரத்துக்கு ஏங்கித்தான் இத்தனை தடவைக்கு அவஸ்தைப்பட வேண்டியிருக்கிறது. வெத்திலை பிடித்து வருகிறது என்றால் போட்டுக்கொண்டே வரும்போது அது தெரிந்துவிடும். அந்த மனமே ஒரு தனி. கோவிந்தப்ப நாயக்கர் பாக்கு பெட்டிக்குள் கையை விட்டார். கண்களை மூடிக்கொண்டு பாக்குகளை அள்ளினார். சரியாக 5 பாக்குகள் வர வேண்டும் என்று நினைத்தார். அவரை மீறி அவருடைய கைகளுக்குள்ளிருக்கும் பாக்குகளை விரல்கள் உணர்வினால் எண்ணி பார்த்தன. சை, அது தப்பு. பட்டென்று எடுக்கணும், பிறகு அதை எண்ணி பார்க்கணும். இப்படி எடுத்தால் அது கூட்டா. கையில் வந்த பாக்குகளை அவர் முன்னே ஒரு உருவம் வந்து நிற்பது போல பிரமை உண்டானது. யார் என்று பார்க்கும் முன்பாக பாக்குகளை எடுத்துக்கொண்டு கண்களை திறப்பமா அல்லது என்று நினைத்த போது அவரை அறியாமலேயே கண்ணை திறந்து விட்டார். கையில் ரத்தம் தோய்ந்த வங்கியுடன் நின்று கொண்டிருக்கும் தனது தம்பியை பார்த்த கோவிந்தப்ப நாயக்கர் பதறி போனார். கிருஷ்ணப்ப நாயக்கர் விறுவிறு என்று நடந்த சங்கதிகளை சொல்லி முடித்தார். ஊர்குடும்பனை கோவிந்தப்ப நாயக்கர் உடனே அந்த இடத்துக்கு கையில் கவனுடன் ஓடச் சொன்னார். கவனை அவன் எப்போதும் அரைவேட்டியின் மேல் இடுப்பில் சுற்றி கட்டி கொண்டிருப்பான். பக்கம் 17. ஊர்குடும்பா அவன் கூட்டத் திருடர்களை சேர்ந்தவனா தனி ஆள்தானான்னு தெரியல. முதல்ல அவன் அங்கிருந்து தப்பிச்சிட்டாப்படாது. அடுத்தாப்புல அந்த ஆசாரியார் அவனை எக்கு தப்பா ஆத்திரப்பட்டு எதையாவது செஞ்சிடப்படாது. பார்த்துக்கோ, நாங்கள் இப்போ உனக்கும் பின்னாலேயே வந்துடுவோம். குடும்பன் இடுப்பில் சுற்றியிருந்த கவனை அவிழ்த்து கையில் பிடித்தான். கையில் கவன் வந்தவுடன் அவனை ஆள் அடையாளம் தெரியாது. முகத்தில் உடனே வீரலட்சுமி துதி கொண்டு விடுவாள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பவ்யமாக கையை கட்டிக்கொண்டு நின்றிருந்த அந்த மனிதனாயிவன் என்று தோன்றும். பார்ப்பவர் அசந்து போகும் அப்படியே மாறிவிடுவான். துப்பாக்கி அமலுக்கு வராத அந்த காலத்தில் அவன் கவனில் செய்து காட்டிய சாகசங்கள் அனந்தம். அதில் சிகரம் இருட்டில் ஒளிவரும் இடத்தை நோக்கி துல்லியமாக கவன் எரிந்து குறியை வீழ்த்தி விடுவான் என்பதே. ஓடுகிற முயல் அவன் எரிக்கு தப்பியதே கிடையாது. மலைப்பன்றியை வேட்டையாடும் போது இன்ன இடத்தில் இப்போது விழப்போகிறது என்று உடம்புறுப்பின் பெயரை சொல்லிக்கொண்டே எரிந்து வீழ்த்துவான். போய் பார்த்தால் அவன் சொன்ன இடத்தில் அந்த தப்பாமல் விழுந்திருக்கும். வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் பறவைகளை கவன் கல்லால் அடித்து வீழ்த்தி காண்பிப்பான். கண்ணால் நேரில் பார்த்தால் அல்லாது
அவன் விஷயத்தில் நம்ப முடியாது. தெள்ளுத்தண்டி கல்லிலிருந்து தேங்காய் தண்டி கல் வரை கவனில் வைத்து வீசுவான். கல்லில் இறைந்து சத்தம் கொடுத்து கொண்டே செல்ல வேண்டுமானாலும் செய்வான். சத்தமே கேட்காமல் எதிரிக்கு கல் எந்த திசையிலிருந்து வருகிறது என்று தெரியாமல் எரிய வேண்டுமானாலும் செய்வான். குடும்பன் வேகமாக போவதைக் கண்டு அவர்கள் ஒருவருக்கொருவர் அவனை பற்றிய கௌரவமான புன்னகையை பரிமாறிக்கொண்டார்கள். கோவிந்தப்ப நாயக்கர் தன்னுடைய தம்பியிடம் ஊர் சாட்டச் சொல்லுவதற்கு முன் கிராம முக்கியஸ்தர்களிடம் கலந்து கொள்ள சொன்னார். அது செய்து முடித்த பிற்பாடு சில இளவட்டங்களுடன் போய் அந்த கொள்ளைக்காரனை ஊர் பொதுவுக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னார். தம்பி அங்கிருந்து போனவுடன் கோவிந்தப்ப நாயக்கர் யோசித்து கொண்டே பாக்கு பெட்டிக்குள் கையை விட்டு 5 பாக்குகளை எடுத்தார். களி முத்தி போச்சு என்று தனக்குள் சொல்லி கொண்டார். கிராமமும் சுற்றுப்பக்கமும் அமைதி இழந்து விட்டது. எங்கும் பரபரப்பு. எந்த சமயத்தில் என்ன நடக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாத நிலை. பக்கம் 18. ஒரு நாள் இப்படித்தான் கோவிந்தப்ப நாயக்கர் வெற்றிலை புகையிலை குதப்பிக்கொண்டு ஆளிலை தைத்து கொண்டிருந்தார். அப்பொழுதெல்லாம் கரிசல் காட்டில் வாழை இலை பிரபல்யம் அடையாத காலம். கோபல்ல கிராமத்தின் மக்கள் விரதம் விடும் நாட்களில் மட்டும் ஆலை இலைகளை சேர்த்து தைத்து உணவு உண்ண ஏற்றாற்போல் அதை சோளத்தட்டை ஈக்கினால் தைத்து அந்த இலைகளில் தான் சாப்பிடுவது வழக்கம். மற்ற நாட்களிலெல்லாம் அவர்கள் கும்பா, வட்டில், தாளம், மரவை முதலிய உலோகம் மற்றும் மரத்தினாலான பாத்திரங்களில்தான் உண்பார்கள். கோட்டையார் கோவிந்தப்ப நாயக்கருக்கு இந்த இலை தைப்பது ஒரு இனிய பொழுதுபோக்கு. தனது இடதுகை பெருவிரல் நகத்தை அவர் அவ்வளவு நீளமாகவும் கூர்மையாகவும் வைத்திருப்பது இந்த சோளத்தட்டை ஈக்கிகளை நூல் கடத்தில் மிகவும் நுண்ணிதமாக கிழிப்பதற்குத்தான். ஊர்க்குடும்பனிடம் சொல்லி அகலமான தளதளப்பான ஆழ இலைகளை பறித்து கொண்டு வர சொல்வார். இலைகளை எத்தனையோ மாதிரியாக விதமாக தைப்பார். பல்வேறு உருவங்களை கொண்டு வருவார். அதில் கண்களை திறக்காமல் ஒரு இலையை தைத்து முடித்து அது எப்படி அமைந்திருக்கிறது என்று பார்ப்பார். திடீரென்று மனோராஜ்யத்தில் இறங்கி தனது 2 கண்களும் குருடாகி விட்டதாகவும், தன்னுடைய சகோதரர்கள் தன்னை கைவிட்டு விட்டதாகவும், தான் ஏழையாகி அனாதையாகி விட்டதாகவும். பக்கம் 19. இந்த இலைகளை தைத்து விற்றுத்தான் பிழைக்க வேண்டிய நிலையில் இருப்பதாகவும் நினைத்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டே தைப்பார். அப்புறம் ஒரு யோசனை வரும். மனோராஜ்யத்தில் ஒரு திருத்தம் செய்வார். தான் அனாதை ஆகவில்லை என்றும், இல்லை அனாதை ஆகிறது தான் சரி, ஊர்க்குடும்பனை இந்த சமயத்தில் பக்கத்திலேயே வைத்து கொள்வதா வேண்டாமா? சிரிப்பு வந்து விட்டது அவருக்கு. அவன் இல்லை என்றால் ஆலமரத்தின் மேல் ஏறி இலைகளை யார் பறித்து போடுவார்கள்? கண்ணீரை துடைத்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தார். நல்ல வேளை யாரும் கவனிக்கவில்லை. இப்பொழுது அவர் இலையை தைத்து கொண்டே வேறொரு மனோராஜ்யத்தைக்கு தொடங்குவது என்று தீர்மானித்த சமயத்தில் ஊர்க்குடும்பன் வந்தான். அவன் ஒரு தகவலை கொண்டு வந்திருந்தான். அதாவது அன்று ராத்திரி தீவட்டி கொள்ளைக்காரர்கள் கிராமத்தை கொள்ளையடிக்க வருகிறார்கள் என்று. இந்த மாதிரி தகவல்கள் இது எத்தனாவது தபா என்று சொல்லி சிரித்தான் நாயக்கர். ரொம்ப தபா இப்படி சொல்லியே நாம் தயாரில்லாத சமயமாக பார்த்து வந்துட்டா என்று கேட்டான் ஊர்க்குடும்பன். ஆமாம், அது நியாயம்தான். நாம் முழிப்பாயிருப்பதை பற்றி குத்தமில்லை. அவர் கண்ணை மூடிக்கொண்டார். கண்களை மூடிக்கொண்டு தான் யோசனை செய்வார். பிறகு அவர் சொன்னார், ஊருக்கு ஒரு பாதை இல்லை, திட்டாந்தரமாக இன்ன பாதை வழிதான் வருவாங்கன்னு தெரிஞ்சா நீ ஒருத்தன் போதும்டா ஊர் எண்ணத்துக்கு என்றார். கோட்டையாருடைய இப்படி மனம் திறந்து வரும் புகழ்ச்சியை கேட்கும் போதெல்லாம் வெட்கத்தினால் குக்கி போவான் அவன். இவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கும்போது அக்கையா வந்தார். அவர் கோட்டையாருக்கு சம்பந்தக்கார முறை. ஆள் கொஞ்சம் குட்டை, 40 வயசை எட்டிய உடல், ஆனால் வயசு தோணாது. பிரம்மச்சாரி. மீன்களை கண்களைப் போல் வட்டமான பளிச்சென்ற உருண்டையான கண்கள். பக்கம் 20. கொஞ்சம் மேலே ஏற்றி உச்சிக்கொண்டை போட்டிருப்பார். நீளமான மேல் வேட்டியை வேலை செய்கிற நேரம் தவிர மற்ற நேரங்களில் ஏத்தாப்பு போட்டு கொண்டிருப்பார். அவரை பார்த்ததும் பெண்களுக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வரும்.
குதிங்கால் தரையில் பாவாமல் முன்னங்கால்களையே தேய்த்து கொண்டு எக்கி எக்கி நடப்பார். முகத்தை ஒன்றுமே தெரியாத அப்பாவி மாதிரி வைத்து கொண்டிருப்பார். கோவிந்தப்ப நாயக்கர் தனக்கு இளையவரே ஆனாலும் மரியாதைக்காக அவரை மாமா என்றே அழைப்பார். இவர் கோட்டையார் வீட்டில்தான் வேலை செய்து கொண்டிருந்தார். 4வது அத்தியாயம் முற்றிற்று. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.